அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். Education is bitter but the fruit is sweet னு சொல்வாங்க. ஆனா when the root is strong then only the fruit will become very sweet. அந்த root தான் நான் இங்க பார்த்தேன். கலர்ஃபுல் டே, கலர்ஃபுல் கிட்ஸ் இதெல்லாம் ஓகே. பட் அவங்களோட ரூட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களோட க்ரோத்தில் அந்த ஃப்ரூட் ஸ்வீட்டாக வரும். அந்த ரூட்டை ஸ்ட்ராங்காக நான் வசந்தா ப்ளே ஸ்கூலில் பார்த்தேன். ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான், பசங்க போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணோம். ஆனால் அங்கே நான் வந்து செலக்ட் பண்ணி என்னோடய ஃபஸ்ட்டு சைல்டு போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது பக்கத்தில் இருக்கனால போடல. ஸ்கூல் வந்துட்டு வெரி ஸ்வீட்டாக இருக்குது. அதுவும் கவிதா மிஸ் ஸ்டார்டிங்லேருந்து இருந்தாங்க. இப்போ மேம் வந்து கேர் பண்ணதுக்கப்புறம் பிள்ளைங்களோட க்ரோத்தும் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பீச்சிங் லெவலும் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்குது. என்னோடய செகண்ட் கிட் சொல்லுவாங்க யாழன், நான் வந்து ராஜி மிஸ்டர் சொல்லுவேன் நீங்கள் வந்து அமைதியாக இல்லைனா உடனே அமைதியாக உட்காந்துருவாங்க. வீட்டில் வந்து ஷூ அப்படி சொல்லுவாங்க. யார் சொல்லி கொடுத்தானா அவங்களுக்கு பேச தெரியாது. அவங்க வந்து ப்ளே குரூப் தான். ஆனால் அவங்க ஒவ்வொன்றும் எனக்கு சொல்லலை, மிஸ் இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீங்கள் ஏன் அம்மாவை திட்டுறீங்கன்னு என்ன கொஷின் பண்ணல தான் எனக்கு புரிஞ்சுது. நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போனால் தான் பிள்ளைங்க வந்து வீட்டில் மிஸ்ஸு சொல்கிறத கேட்டுட்டு வந்து எனக்கே ஸ்கூலில் எடுக்கிற மாதிரி டீச்சிங் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தவரையிலும் ஸ்கூலோட ஃபீட்பேக் வந்து வெரி எக்ஸலண்ட். உங்களோட கிட்ஸை நம்பி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களோட வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளியில் வரும். அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அவங்களோட செலிப்ரேஷன் டே நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ மெனக்கெடல் போடுவாங்க. கவிதா மிஸ், கார்த்திகா மிஸ், ராஜி மிஸ், அவ்வளோ மெனக்கெடல் அவங்க போடுவாங்க. அந்த தீபாவளி செலிப்ரேஷன் அப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு தீபாவளினா என்னன்னு தெரியாது. ஆனால் வீட்டில் வந்து அவங்க சொல்கிறப்ப தான் தெரிஞ்சுது ஒவ்வொரு டேவோட செலிப்ரேஷனும் அவங்க எப்படி பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஒரு ரிலீஜியன் இல்லாமல் எல்லா ரிலீஜியனுமே, ஓணம்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கட்டும், ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இல்லாமல் ஒரு ரிலீஜியனிசம் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு ஒரு இறையாண்மையை கற்றுக் கொடுக்குற, ஒரு எத்திக்ஸ் அண்ட் மாரலை கற்றுக் கொடுக்குற ஸ்கூலாக தான் நான் பார்க்குறேன். அகாடமிக்கை தாண்டி பிள்ளைங்களுக்கு ஒரு எத்திக்ஸை சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் இருந்தாலும் சஜஷன் பண்ணுங்கள். நானும் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன், மிஸ் கொஞ்சம் ஸ்கூலோட ஃபவுண்டேஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களோட தாட்டு. இன்றைக்கி டே சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் கிட்ஸுக்கு வந்துட்டு டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் இருக்கனால அந்த ஸ்டேஜ் வைஸ் அவங்களுக்கு புரியுது. அண்ணா, அக்கா இவங்க இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, ஒரு அண்ணா சென்னையிலேருந்து வந்து எங்கள் ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னு எங்கள் மிலியரன் சொல்கிறப்பெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நல்ல ஸ்கூல், நல்ல நீங்களும் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ ஃபார் மை கிட்ஸ் க்ரோத். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன். எங்கள் பாப்பா வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது எனக்கு. பாப்பாவை நம்பி நான் முதல்ல வந்து கவிதா மிஸ்டர் மட்டும்தான் வந்து பிள்ளைய நான் விட்டுட்டு போனேன். என் பையன் 6th இங்கே தான் படிக்கிறான் டியூஷனு. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் பாப்பாவை வந்து நான் இங்கே தான் விட்டுட்டு போகிறேன். காலையில் 10 மணிக்கு நான் விட்டுட்டு போனேன்னா ஈவினிங் வந்து 5:30 கூட பிஃபோர் ஆகும். அந்த வரைக்கும் கவிதா மேம் வந்து பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி இப்போ ராஜி மேம் வந்த பிறகு க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக என் பிள்ளைகிட்ட வந்து நான் நிறையாவே பார்க்குறேன். ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என் பிள்ளை ரெண்டு கையையும் எடுத்து சாரி சொல்லும். என் பொண்ணுக்கிட்ட வந்து ஏதாவது யாராவது ஒரு விஷயம் சொன்னாலே, மா தப்புமா அது செய்யக்கூடாதுமா, 2 கையை எடுத்து சாரி சொல்லும். யார் சொல்லி கொடுத்தானா? ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க மேம் அப்படின்னு சொல்லி மேமை சொல்லும். அதே நேரத்தில் இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். உங்களை நம்பி என் பிள்ளையை நான் விட்டுட்டு போகிறேன். தேங்க்யூ மேம். கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம். இன்னும் நெக்ஸ்ட் இயர் நிறைய பிளான் இருக்குது. பசங்களோட க்ரோத் தான் எங்களோட மெயின் எய்மு. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டோட உங்கள் குழந்தைங்கள நல்ல குழந்தைங்களா உருவாக்கி உங்கள் கையில் கொடுக்குறோம்.